ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஈஸியாக சேர்க்குறதான ஒரு குருமா ரெசிபி தான். அதாவது வந்து தக்காளியை வச்சு ஒரு குருமா பண்ண போகிறோம். இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த தக்காளி வச்சு டக்குன்னு செய்யக்கூடியதான ஒரு குருமா. எப்போவுமே இட்லிக்கு நம்ம என்ன செய்வோம்னா சட்னி, தேங்காய் சட்னி, இல்லைனா கார சட்னி இந்த மாதிரியே பண்ணுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னால் இன்றைக்கி நான் கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ் வந்துருக்கு. ரெகுலராக சொல்கிறதுனால இது இன்றைக்கி இதையும் சொல்லிடுறேன். இந்த சாரியோட ரேட்டு வெறும் 440 ரூபாய். இந்த ப்ளவுஸ் வந்து இதுக்கு அழகான டிசைனர் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளவுஸ் கிடையாது, இது வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். இதான் வந்து உங்களுக்கு சாரியோட பல்லு. இதோடைய ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் மார்னிங் 8 o'clock பாருங்கள். சாரியோட ரேட்டு 440 ரூபாய். 6 கலர்ஸ் இருக்குது. தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள், தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் ப்ளேஸ் பண்ண ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு. ஓகேங்களா, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வந்து தக்காளி குருமா பண்ணுறதுக்கு நான் இந்த சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இதில் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். உங்களுக்கு கூட வேணால் கூட கொஞ்சம் தக்காளி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 4 தக்காளி எடுத்துருக்கேன். அதேமாதிரி இதுக்கு வெறும் காஞ்ச மிளகா, அதாவது தூள் சில்லி பவுடர் எல்லாம் போட மாட்டோம், வெறும் பச்சை மிளகா தான். காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டில் வந்து எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகட்டும். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்பவே கிடையாது, கொஞ்சம் திக்னஸ்க்காக நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்ற ப்ராப்ளம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடாய் சூடானோடனே ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. சூடாகட்டும். இதுக்கு நம்ம வந்து வாசனைக்கு கொஞ்சம் பட்டையும் சோம்பும் போடலாம். கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 பட்டை போட்டுக்கோங்க. இது ஒன்றுமே இல்லை, சும்மா ரொம்ப பொடிசாக இருக்குது, அதனால் இந்த 2 பட்டை தான். பிஞ்சு பிஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு திக்காக இருந்தால் 2 பட்டை போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இதான் வாசனைக்கு. போட்டுட்டு இங்கே பாருங்கள், ஒரு வெங்காயத்தை நம்ம அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது டக்குன்னு செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி, நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தக்காளியை கட் பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம வந்து தக்காளியை கட் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த மேலே உள்ள பாகத்தை மட்டும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு நான் சிம்மில் தான் போட்டிருந்தேன். அதுக்குள்ளே பாருங்கள், இட்லியும் வச்சாச்சு அடுப்பில். இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இஞ்சியும் பூண்டையும் லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால அதை ஆட் பண்ணிக்கிட்டேன், இல்லைன்னா தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டு இதையும் நீங்கள் வதக்கிட்டு, காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகா அந்த எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. காரம் மட்டும் எப்போவுமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 6, இது வந்து காரமே இல்லை, அதனால் ஒரு 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தக்காளி எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ அதையும் சேர்த்து உள்ளே போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இது நல்லா வதக்கி விடுங்க. இப்படியே நல்ல வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கும். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். இது அப்படியே வதங்கட்டும் அடுப்பில். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், இப்போ ஒரு 4-5 நிமிஷம் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வதங்கியிருக்கா. இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி வதங்கிக்கணும். இப்போ நான் வந்து கொஞ்சம் சிம்மில் போட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்க போகிறோம். பொட்டுக்கடலை எடுத்து மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சிக்கலாம். அந்த பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், ஒரு கை. ஓகே, போட்டு மிக்ஸியில் ஃபஸ்ட்டில் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றி வைக்கணும். இல்லை இதில் கொஞ்சம் கடலை மாவு ஊற்றிட்டிங்கனாலும் ஓகே தான். கடலை மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வந்து பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பவுடர் ஆகிட்டா இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா நிறைய தண்ணி ஊற்றிட்டோம், மேலே தள்ளி நடிக்க போகுது. கொஞ்சம் தண்ணியை கம்மியாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறையவே தான் நான் தண்ணி ஊற்றிட்டேன், கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்கண்ணே. இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து இந்த பொட்டுக்கடலையை வந்து அரைச்சி ஊற்றிக்கோங்க. இது வந்து உடனே திக்காயிரும், அதனால் நான் கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ உப்பு காரெல்லாம் நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நல்லா கொதிச்சிச்சு.
பச்சை வாசனை போயிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ செம சூப்பரான தக்காளி குருமா நமக்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பக்கத்தில் இட்லியுமே வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு. ஸோ இட்லி எடுத்துடலாமா? இப்போ நம்ம வீட்டு இட்லி ரெடி ஆகிட்டு சாப்பிடலாமா? ஒரு 2 இட்லி எடுத்து குழம்பு ஊற்றிக்கலாம். பாருங்க, இது வந்து சூப்பரான தக்காளி குருமா எப்படி இருக்கு பாருங்க. எப்பவுமே இட்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் சாஃப்டாக இருக்கும். அது கூட இந்த மாதிரி அந்த தக்காளியை வந்து இந்த மாதிரி எடுத்து சாப்பிடணும் கூட சரி. சரியா? செம சூப்பராக இருக்கு. கட்டாயமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.